Hello viewers, very good morning to everyone. So today we are going to see Young's modulus using யூனிஃபார்ம் பெண்டிங். ஓகேங்களா? ஸோ தட் ஒரு ஸ்கேலோட நம்ம யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம் யூசிங் பை யூனிஃபார்ம் பெண்டிங். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் பெண்டிங் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ தட் எய்ம் பார்த்தீங்கன்னா டு டிட்டர்மின் த யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த பீம் யூசிங் யூனிஃபார்ம் பெண்டிங். ஓகேங்களா? ஸோ தட் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்னா என்னது, ஸ்கேலுக்கு சென்டரில் நம்ம வெயிட் போடுவோம். யூனிஃபார்ம் பெண்டிங்னா ஸ்கேலுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் போடுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி. ஓகேங்களா? இது நமக்கு 1 மீட்டர் ஸ்கேல், இது நைஃப் எட்ஜ், இது வந்து பார்த்திங்கன்னா 2 வெயிட் ஹேங்கர். ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் வெயிட் ஹேங்கர் போட்டால் அது யூனிஃபார்ம் பெண்டிங், நடுவில் போட்டால் நான் யூனிஃபார்ம் பெண்டிங். ஓகேங்களா? ஸோ தட் நான் அதே மாதிரி செட்டப் இங்கே இருப்பாருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைஃப் எட்ஜ், இது உங்களுக்கு நைஃப் எட்ஜ். ஓகேங்களா? இந்த பக்கம். ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 100 சென்டிமீட்டர் இது உள்ள ஸ்கேலு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நைஃப் எட்ஜுக்கு இந்த பக்கம் 20 சென்டிமீட்டர், அந்த பக்கம் 20 சென்டிமீட்டர் விட்டுட்டோம். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நைஃப் எட்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 60 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ 20. ஸோ இந்த பக்கம் இருக்க 20 சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸாக்டாக மிடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெயிட் ஹேங்கர் தொங்க விட்டுருக்கோம். அதேமாதிரி அந்த பக்கம் இருக்க 20 சென்டிமீட்டரில் மிடில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வெயிட் ஹேங்கர் தொங்க விட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ தட் நைஃப் எட்ஜ்லேருந்து அந்த வெயிட் ஹேங்கர் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர். இந்த பக்கமும் நைஃப் எட்ஜ்லேருந்து அந்த வெயிட் ஹேங்கர் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ தட் அதே ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் தான். ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் அண்ட் ரைட்லேயும் மூவ் ஆகும், இந்த பக்கம் நமக்கு அப் அண்ட் டவுன்லேயும் மூவ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் வெயிட் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நீடில் இருக்குங்களா, அந்த நீடில் எந்த பக்கம் போகும், நமக்கு மேலே போகும். ஓகே, அதாவது எலிவேஷன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு எலிவேஷன் இந்த மாதிரி ஒரு பெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எலிவேஷன் வரும்போது நமக்கு என்ன நடக்கும்னா நீடில் வந்து மேலே போகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கும்போது நம்ம கீழே போகும். ஓகேங்களா? ஸோ தட் இதோடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாக யங்ஸ் மாடல்ஸ்னால் என்னது, நமக்கு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ யங்ஸ் மாடல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மாடல்ஸ்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஒரு மெட்டீரியலோட ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட், மெயினாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அப்பேரட்டஸ் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப், 2 நைஃப் எட்ஜ், 2 செட் ஆஃப் வெயிட்ஸு, அப்புறம் பின்னு, மீட்டர் ஸ்கேல் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். வெர்னியர் காலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேட்ச். ஓகேங்களா? வெர்னியர் காலிப்பர் இங்கே இருக்குது பாருங்கள். வெர்னியர் காலிப்பர் ஆல்ரெடி நம்ம வச்சு ரீடிங் எடுத்து காட்டியிருக்கோம். அந்த வீடியோ வேணால் போய் பார்த்துங்க. இதான் நமக்கு வெர்னியர் காலிப்பர். ஸ்க்ரூ கேட்ச் அங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கேஜ் வந்து இங்கே இருக்குது. ஆல்ரெடி நம்ம நான் யூனிஃபார்ம் பெண்டிங்க்கு பண்ண அதே ஸ்கேல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ தட் அதே பிரெத்தும் அதே நம்ம திக்னஸும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த பீம் மீட்டர் ஸ்கேல். ஓகே, மீட்டர் ஸ்கேல்னா 1 மீட்டர் உடன் ஸ்கேல். ஸோ y இஸ் ஈக்குவல் டு yனா நமக்கு என்னது யங்ஸ் மாடுலஸ். ஓகே, அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு mg/al² ஓவர் 2b/d³ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஏன் போடணும், ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். அப்போ ஸ்ட்ரெஸ்னா என்னது, அப்ளையிங் ஃபோர்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரெஸ். ஓகே, அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோ அப்ளையிங் ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸோட யூனிட் என்னது நமக்கு நியூட்டன். ஓகே, ஓவர் ஸ்ட்ரெயின் என்னது சேஞ்ச் இன் மெட்டீரியல். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயின்னா என்னென்னா நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால அங்கே ஒரு மெட்டீரியல் வர சேஞ்ச் தான் என்னது நமக்கு ஸ்ட்ரெயின் நம்ம சொல்லுவோம். ஓகே, அது நம்ம மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் யூனிட்டு. தட் mg/al² ஓவர் 2b/d³ இதில் m வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறது 150 100 கிராமாங்கிறது. ஜினா நமக்கு ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஏன்னா என்னது நமக்கு, ஏன்னா நைஃப் எட்ஜ்லேருந்து அந்த வெயிட் ஹேங்கர் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது 10 சென்டிமீட்டர். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 80ல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், இங்கே 100. அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைஃப் எட்ஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 20ல் இருக்கும். ஓகேங்களா? 20ல் இருக்குங்களா, 20ல் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 80ல் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெயிட் ஹேங்கர் வந்து மாதிரி 10ல் இருக்கும், இந்த வெயிட் ஹேங்கரில் பார்த்திங்கன்னா 90ல் இருக்கும். ஓகே, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னது 10 சென்டிமீட்டர் ஏங்கிறது, ஸ்மால் ஏங்கிறது. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் தான் ஏங்கிறது. ஓகே, அப்போ ஸ்மால் ஏ அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் நைஃப் எட்ஜ் அண்டு வெயிட் ஹேங்கர். எல்லுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 நைஃப் எட்ஜ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 நைஃப் எட்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் 20 போயிடுச்சுங்களா, இந்த பக்கம் 20 போயிடுச்சு. ஓகே, இது 100 சென்டிமீட்டர் உள்ள ஸ்கேல். அப்போ 20 போச்சுன்னா நடுவில் எவ்வளோ இருக்கும், நமக்கு 60 இருக்கும். ஓகே, அப்போ L இஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதே மாதிரி பி வந்து பிரெத் ஆஃப் த ஸ்கேல். ஓகே, ஆல்ரெடி நான் யூனிஃபார்ம் பெண்டிங் எடுத்து அதே ஸ்கேல் தான், அதனால் அதே பிரெத்தை யூஸ் பண்ணிக்கலாம். திக்னஸும் அதே திக்னஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம திக்னஸ் எதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரூ காஜி, பிரெத்துக்கு வந்து நம்ம வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்மால் வைங்கிறது என்னன்னா, இப்போ ஸ்கேல் என்ன பண்ணும், நம்ம ரெண்டு பக்கம் வெயிட் பண்ணும்போது என்ன நடக்கும், நமக்கு எலிவேஷன் ஆகும். ஓகே, அதாவது ஸ்கேல் என்ன பண்ணும், மேலே போகும். ஓகே, அந்த மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எலிவேஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெயிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, அது 50 கிராமுக்கா 100 கிராமுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் நமக்கு அப்ரிவேஷன் ஃபார் ஃபார்முலா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன டயக்ராம் இதை வச்சு பார்த்துங்க. இதோடைய லீஸ்ட் கவுண்ட், ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்போட லீஸ்ட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.001 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு
ஸ்க்ரூ கேஜ் அதாவது வெர்னியர் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்புக்கு உண்டான டேபிளேஷன். ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் நான் இன்ஃபார்ம் பண்ணிங்களா. இது லோடு டபிள்யூனா நமக்கு என்னது வெயிட் ஹேங்கர். இந்த இது மட்டும் தான் இருந்தால் நமக்கு டபிள்யூ. ஓகே, W+50 அப்படின்னு நமக்கு ஒயிட் வெயிட்டை நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இது வந்து நமக்கு பாலிசிட்டி ரீஜன், இது வந்து ரஃப் சர்ஃபேஸ். ஓகே, இப்போ நம்ம பாலிசிட்டி சர்ஃபேஸ் தான் மேலே இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம வெயிட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, பாலிசிட்டி சர்ஃபேஸ் மேலே இருக்கணும், ரஃப் சர்ஃபேஸ் நமக்கு கீழே தான் இருக்கணும். ஓகே, ஸோ லோடிங் அப்புறம் அன்லோடிங். லோடிங்னது நம்ம லோட் பண்ணும்போது நம்ம ரெண்டு பக்கமும் சைமில்டேனியஸாக லோட் பண்ணணும். இந்த பக்கம் 50 கிராம் போட்டால் அந்த பக்கம் என்ன பண்ணணும், நம்ம 50 கிராம் போடணும். ஓகே, போட்டு நம்ம என்ன பண்ணணும், ரீடிங் எடுக்கணும். அடுத்தது இதே மாதிரி என்ன பண்ணணும், ஃபுல்லாக எடுக்கணும். அடுத்தது அன்லோடிங் என்ன பண்ணணும், நம்ம அந்த 50 கிராம் என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுக்க என்ன பண்ணணும், நம்ம ரீடிங் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ தட் வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே W இருக்குது, இந்த பக்கம் W, அதாவது இந்த வெயிட் ஹேங்கர் மட்டும் இருந்தால் அது W. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெயிட் ஹேங்கர் வந்து W. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் பெண்டிங். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம குண்டூசியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த குண்டூசி தெரியலாம், இந்த குண்டூசியை இந்த பாருங்கள், இந்த குண்டூசியோட டிப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மைக்ரோஸ்கோப்பில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பில். ஸோ உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள், அந்த டிப்புக்குள்ளே நமக்கு நம்ம கன் பாயிண்டில் கன் ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 2 வேர் தெரியும். ஓகே, ஒன்று வெர்டிக்கல் வேறு, இன்னொன்று ஹரிசாண்டல் வேறு. ஓகேங்களா, ஐபீஸ். ஓகேங்களா. ஸோ அதில் பாருங்கள் குண்டூசி வந்து அந்த ஹரிசாண்டல் வேறு டச் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. ஸோ தட் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ரீடிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அந்த டிப்போட பின்னோட டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் டிப்பு வந்து ஹரிசாண்டல் வேறு டச் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, சென்டரில் கூட வைப்பாங்க. அந்த ஐபீஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஹரிசாண்டல் வேரில் ஒரு சைடு மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வச்சுருக்கோம். ஏன் நீங்கள் சென்டரில் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிப்போட அந்த பின்னோட ஷார்ப் டிப் என்னென்னா ஷார்ப்பாக இருக்கலாம், நம்ம கீழே போனால் கூட நமக்கு எனக்கு தெரியாது. ஓகே, இந்த இடத்துல அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹரிசாண்டல் வேறு எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம், ஹரிசாண்டல் வேறு இந்த மாதிரி கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்கள், பர்ஃபெக்டாக தெரியுது. ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் வேறு அந்த ஸ்டாப் டிப்பு தொட்டிட்டு இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ரீடிங் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணால் நம்ம வெயிட் போட்டால் என்ன நடக்கும், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெளியில் வந்து பின் வந்து மேலே போகும். ஆனால் இங்கே வந்து மைக்ரோஸ்கோப்பில் என்ன பண்ணணும், கீழே போகும். மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த டாப் ஸ்க்ரூ. ஓகே, இந்த டாப் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பின்ன அதே மாதிரியே ஹரிசாண்டல் வேர் கொண்டு வந்து வச்சு நம்ம என்ன பண்ணணும், ரீடிங் எடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ W இருக்குது, இப்போ W இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு ஃபஸ்ட்டு வேல்யூ நோட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ வேல்யூ எப்படி போடணும், நமக்கு அந்த ஏரோ மார்க்கு நேராக என்ன ரீடிங்கோ அதான் என்னது நமக்கு வேல்யூ. ஓகேங்களா. ஸோ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10.8 இருக்குது நமக்கு பாருங்கள். ஸோ அக்யூரேட்டாக பாருங்கள், எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா கிளாரிட்டியாக இப்போ பாருங்கள் 10.8 இருக்கும். ஓகேங்களா. 10.8 இருக்குங்களா. ஸோ 10.5, 10.6, 10.7, 10.85, அப்புறம் 10.85 இருக்கும். அப்புறம் 10.9, 10.95, 11 இருக்கும். இப்போ எவ்வளோ இருக்குது நமக்கு, 10.8 கரெக்டாக இருக்குது. கோயின்சிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர். ஓகேல, 2ஆம் நம்பர் எப்படி சொல்கிறோம், 2ஆம் நம்பர் எப்படி சொல்கிறோன்னா, இந்த ஏரோ மார்க் இருக்குது இல்லைங்களா, இந்த ஏரோ மார்க்கு தான் நமக்கு என்ன 0 சொல்கிறோம். ஓகே, 0க்கு பக்கத்தில் இருக்கிற கோடு 1. ஓகே, இதுதான் நமக்கு விஎஸ்சின்னு பார்த்தோம். இது நமக்கு விஎஸ்சி, இது என்னது நமக்கு எம்எஸ்ஆர். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இது வந்து 0 ஏரோ மார்க்கு பக்கத்தில், இது ஏரோ மார்க் நேராக ஒரு கோடுக்கு அது 0 பக்கத்தில் இருக்கிற கோடு 1, 2, 3, 4, 5, 6. 0.1 நமக்கு 20, 0.2 30, 0.3 30, 0.4 40, 0.5 50. ஓகே, அப்போ 0க்கு நேராக என்ன இருக்குது நமக்கு 10.8 இருக்குது. ஓகே, இங்கே 10 இருக்குது, இங்கே 11 இருக்குது. அப்போ எவ்வளோ இருக்கணும், 10.8. கோயின்சிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. ஓகே, இதை போய் நம்ம ஸ்டெபிலைசேஷன் பண்ணலாமா. ஸோ பாருங்கள், எழுதியிருக்கேன் W = 10.8, கோயின்சிடன்ஸில் 2. ஓகேங்களா. இது வந்து நமக்கு லோடிங்கில் எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், இங்கே W இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், இப்போ W +50 ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு உள்ளங்கையை இந்த பக்கம் வச்சுக்கணும், இன்னொரு கையில் என்ன பண்ணணும், நம்ம மாசை வந்து இப்படி போடணும். ஓகேங்களா. ஸோ நான் ஒரே கையில் நம்ம ஃபோனை பிடிச்சிக்கனால நானே அப்படியே மெதுவாக போடுறேன் உங்களுக்கு. ஓகே, போட்டு காட்டுறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லாட்டி வந்து பின்னு வந்து நமக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், ரீடிங் எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம W+50. ஓகேங்களா, 50 கிராம் போட்டிருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடு போட்டிருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் போட்டேன், இந்த பக்கம் ரைட் சைடும் போட்டேன். ஓகேங்களா. ஸோ இது எனக்கு ரைட் சைடு ஆட் பண்ணியிருக்கேன், அந்த பக்கம் லெஃப்ட் சைடும் போட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இப்போ போய் நம்ம ரீடிங் பார்க்கணும். ஓகே, ரீடிங் பார்க்கும்போது என்ன நடக்கும், நம்ம ஃபஸ்ட்டு கோயின்சிடன்ஸ் ஃபஸ்ட்டு அந்த என்ன பண்ணணும், டிப் என்ன பண்ணியிருக்குன்னு நம்ம போய் பார்க்கணும். இப்போ பாருங்கள், டிப் என்ன இருக்குன்னு, அந்த ஃபைன் டிப் எங்கே போயிருக்கு பாருங்கள், இப்போ கீழே போயிருக்கு, தெரியுதுங்களா பாருங்கள். இப்போ
தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, கீழே போயிருக்கு. அந்த ஷார்ப் டிப் வந்து அந்த ஹரிசாண்டல் வரை டச் பண்ணல. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, இந்த மேல் ஸ்க்ரூ பிடிச்சி நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி. ஏன்னா என்னால் எடுக்க முடியாதனால இப்போ ஃபோனை கீழே வச்சு எடுத்தேன். இங்கே பாருங்கள், மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, நமக்கு அந்த பின் வந்து ஹரிசாண்டல் வரை நமக்கு டச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ என்ன ரீடிங் பாருங்கள். இப்போ போய் ரீடிங் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நமக்கு ரீடிங் மாறி இருக்கும். ஏன்னா ஸ்கேல் என்ன பண்ணியிருக்கு, நமக்கு மேலே போயிருக்கு வெயிட் போட்டோன்னையும். ஸோ ரீடிங் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10.85 காட்டுது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது மேலே சில்வர் கோட்டிங் போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், நம்ம கேமராவையும் நம்ம கண்ணையும் வச்சு பார்க்கும்போது ரொம்ப டில்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். டேரெக்டாக எடுத்திங்கன்னா எடுக்க முடியாது. ஓகே, என்ன பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த ஆங்கிளில் நமக்கு கிளியரிட்டி தெரியுது. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், முன்னே 10.8 தெரிஞ்சுங்களா, இங்கே பாருங்கள் 10. இப்போ 8.5 போய் நிற்கிது பாருங்கள். இந்த 0ங்கிற கோடு இங்கே எம்எஸ்ஆரில் 10.85 போய் நிற்குதா. இப்போ இதை தான் நம்ம போடணும். ஓகே, அப்போ 10.85 இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக தெரியும். அடுத்து கோயின்சிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கோயின்சிடன்ஸ் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, நமக்கு ஷேக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு 3ஆம் நம்பர் தெரியுது பாருங்கள். 2ஆம் நம்பரும் இப்போ மறுபடியும் தெரியுது. ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா கிளாரிட்டி தெரியுது. 10.85 எடுத்து சொல்கிறேன், புரியுதுங்களா. இங்கே 10 இருக்குது, இங்கே 11 இருக்குது. அப்போ இந்த விஎஸ்சியில் இருக்கிற 0க்கு நேராக என்ன ரீடிங் இருக்குன்னா 10.85 இருக்குது, அதை போட்டுடணும். அடுத்து கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பரே கோயின்சிடன்ஸ். அப்போ என்ன பண்ணணும், 1ன்னு போட்டுடணும். இப்போ பாருங்கள், 10.85 போட்டேன். W+50க்கு கோயின்சிடன்ஸ் வந்து 1 போட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு 50 ஆட் பண்ணணும். அங்கேயே என்ன பண்ணணும், இன்னொரு 50 ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு W+50 100 போட்டிருக்கேன். இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம், W+100 போட்டிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நம்ம மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே போய் பாருங்கள். இப்போ லென்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்கும் பாருங்கள், டிப்பு என்ன எனக்கு அந்த பின் வந்து நமக்கு இறங்கியிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம மறுபடியும் நம்ம அந்த டிப்போட பின்னோட ஷார்ப் டிப்பை நம்ம என்ன பண்ணணும், ஹரிசாண்டலோட டச் பண்ணியிருக்க மாதிரி இந்த டாப் ஸ்க்ரூவை நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு W+100க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதாவது அந்த பின்னை வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஹரிசாண்டல் வயரோட டச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10.90 இருக்குது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், பாருங்கள். ஸோ இந்த 0 ஓகேங்களா, இந்த இதுதான் நமக்கு என்ன 0, இதுக்கு நேரம் என்ன ரீடிங் இருக்குது பாருங்கள், 10.90 இருக்குது. ஓகேங்களா. அடுத்து சின்ன கூட 10.95, அடுத்தது 11. அப்போ 10.90 தான் நமக்கு என்னது, நமக்கு எம்எஸ்ஆர் ரீடிங். கோயின்சிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் 50 லைனில் ஏதாவது ஒரு லைன் என்ன பண்ணுவோம், இந்த லைனில் மேட்ச் ஆகும். ஓகேங்களா. அது வந்து எந்த லைனுன்னு பார்த்து இந்த லைனை போடணும், விஎஸ்சிங்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.1ங்கிற லைன் பாருங்கள், லைனை கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேங்களா. 0.1 இல்லாட்டி அடுத்த கோடு, இல்லாட்டி அடுத்த கோடு கூட மேட்ச் ஆகுது. ஓகே, அப்போ 0.1ங்கிறது என்னது 10, அதுக்கு அடுத்து 11, அதுக்கு அடுத்து கூட 12, 12வது கூட பாருங்கள் நல்லா மேட்ச் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், 12ன்னு போடணும். ஓகே. ஸோ என்ன பண்ணுறப்ப நம்ம 12ன்னு போய் நம்ம மேனுவலில் எழுதிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு 10.90 எழுதியிருக்கேன் எம்எஸ்ஆர் ரீடிங்கு. விஎஸ்சிக்கு வேணும் ஸ்கில்ஸ் கோயின்சிடன்ஸில் நம்ம 12ன்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 150 கிராம் போட்டிருக்கேன். 50, 100, 150. ஓகேங்களா. இங்கேயும் பாருங்கன்னா 50, 100, 150, 50, 100, 150 போட்டிருக்கேன். இப்போ 150க்கு ரீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன தெரியுது, நமக்கு நானே ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். வச்சதுக்கப்புறம் நம்ம கீழே போச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் மறுபடியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. தெரியும் உங்களுக்கு, நேராக இருக்குங்களா, நேராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11 இருக்குது. எக்ஸாக்டாக இங்கே பாருங்கள் 11 இருக்கா, நமக்கு 0க்கு நேரம் இருக்குது 11 இருக்குது. ஓகே. ஸோ இதில் என்னென்னா லைட்டாக மைனூட்டாக இன்னும் கொஞ்சம் போகணும். இருங்க ஒரு நிமிஷம் அப்படியே. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு இல்லை பாருங்கள் 11 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஏரோ மார்க்கு நேரம் என்ன இருக்குன்னா நமக்கு எம்எஸ்ஆர் ரீடிங்கில் 11 இருக்குது. கோயின்சிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 150க்கு போட்டலாம். ஓகே, 11 கோயின்சிடன்ஸ் நமக்கு 2.
ஸோ இங்கே பாருங்கள் லீடிங் எழுதிட்டேன் 11.5 பிஎஸ்சியில் 5 போட்டேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது நமக்கு என்ன பண்ணணும் 50 100 150 200 அது 250 போட போகிறேன். அந்த பக்கம் 250 போடணும். ஸோ நீங்கள் எப்படி போடணும் அப்படிங்கிறதுனா ஒரு 2 கையில் ஒரு உள்ளங்கை நம்ம என்ன பண்ணணும் இப்படி வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்டை இப்படி வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்டில் என்ன பண்ணணும் இந்த மாஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படி இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தட் நான் வந்து இப்படி ஒரே பக்கம் போட்டேன்னா என்ன ஒரே கையில் தான் வீடியோ எடுத்துருக்கேன். இப்படி போட்டேன் என்ன ஒன்று அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடும். அதனால் பாஸ் பண்ணிட்டு எடுக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு 300 போட்டிருக்கேன். இப்போ அங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் 300 போட்டோம். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் இந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் இந்த பக்கம் நான் இது பார்த்துருக்கேன். ஓகே. நான் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. இங்கே பாருங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அந்த நீடிலோட ஷார்ப் டிப் வந்து ஹரிசாண்டல் வரை டச் பண்ணியிருக்கீங்களா? இப்போ என்ன பண்ணணும் நம்ம இப்போ ரீடிங் எடுக்கணும். ஓகே. இப்போ எடுத்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.10 50 பாருங்கள் 11.10 50. ஓகேங்களா? ஸோ தட் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அடுத்த மாஸ் போட போகிறோம். ஓகேங்களா? அடுத்த மாஸ் நம்ம என்ன பண்ணணும் நம்ம 300 போடணும். ஓகே. அப்போ 300 2 பக்கமும் போட்டு நம்ம என்ன பண்ணணும் ரீடிங் எடுக்கணும். ஓகே. ஸோ நம்ம எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் இப்போ நம்ம 350 போட்டேன். ஓகேங்களா? அதாவது 300 கிராம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 50 100 150 200 250 300. ஓகேங்களா? இது வந்து நமக்கு 50 100 150 200 250 300 இந்த பக்கம் போட்டேன். இப்போ பாருங்கள் நமக்கு எங்கே போயிருக்கு நமக்கு நான் மறுபடியும் இந்த டாப் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் மறுபடியும் அந்த டிப்பு பின்னோடைய ஷார்ப் டிப்பை ஹரிசாண்டலோட ஃபோக்கஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ரைடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 11.2 இருக்குது நமக்கு. ஓகே. இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இவர் இப்போ 11.20 இருக்குங்களா? கரெக்டாக 11.20 கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? போட்டலாமா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் போட்டிருக்கேன் நான் 200க்கு 11.20 எம்எஸ்ஆர் ரீடிங்கு வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் வந்து நமக்கு 1. ஓகே. இங்கே பாருங்கள் இடையில 11.10 இருக்குது 11.20 இருக்குது 11.15 வரல பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 11.10 நமக்கு எக்ஸாக்டாக காட்டல. அதனால தான் நமக்கு கோயின்சிடன்ஸ் வந்து 50 போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது அடுத்த ரீடிங் என்ன ஆயிடுச்சு நமக்கு 11.20 போயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த ரீடிங் என்ன பண்ணணும் டோட்டல் ரீடிங் வந்து இந்த காலம் நமக்கு கால்குலேஷன். ஓகே. அதாவது என்னது எம்எஸ்ஆர் ப்ளஸ் விஎஸ்சி இன்ட்டு எல்சி. ஓகே. எல்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது நமக்கு 0.001 சென்டிமீட்டர். ஓகே. இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இந்த எம்எஸ்ஸோட ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் இங்கே போடணும். ஓகே. அது கால்குலேஷன் நான் தனியாக உங்களுக்கு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது இப்போ இது வந்து லோடிங் எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அன்லோடிங்னா என்னென்னா இந்த இருக்கிற மாஸ் இருக்குங்களா 2 பக்கமும் இங்கே இருக்கிற மாசையும் என்ன பண்ணணும் ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? 50 கிராம் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எடுத்து என்ன பண்ணணும் நம்ம ரீடிங் எடுக்கணும். ஓகே. இப்போ எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி நமக்கு 300 இருக்குல்ல இந்த 300 ரீடிங்கை நம்ம என்ன பண்ணணும் இந்த செட் ஆஃப் ரீடிங்கை நம்ம என்ன பண்ணணும் இங்கே எழுதிடணும் ஃபஸ்ட்டு. ஓகே. எழுதிடலாங்களா? இங்கே பாருங்கள் 11.2001 11.20 இங்கேயே எழுதிட்டேன். ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அந்த மாதம் எடுக்க நம்ம இப்படி எழுதிட்டே போகணும். ஓகேங்களா? ஸோ தட் நம்ம எடுக்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள் ஒரு மாதம் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் கீழே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் அதே கீழே இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிற மாதம் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் கீழே வச்சுருக்கேன் லெஃப்ட் சைடு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வெர்னியர் காலிப்பர் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் பாருங்கள் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீடில் எங்கே போயிருக்கு நமக்கு மேலே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம் அந்த நீடிலோட ஃபைன் ஷார்ப் டிப்பை நம்ம என்ன பண்ணுவோம் ஹரிசாண்டலோட மேட்ச் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் நம்ம இந்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த ஸ்க்ரூவை நம்ம வந்து லோடிங்க்கு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி லோடிங்க்கு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அன்லோடிங்க்கு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீடிங் காட்டுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 250 நான் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த ஹரிசாண்டல் விட நமக்கு டச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? தலை தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள் ரீடிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.15 இருக்குது. ஓகே. இங்கே பாருங்கள் இந்த ஜீரோக்கு நேராக என்ன ரீடிங் இருக்குது பாருங்கள். ஜீரோக்கு நேராக என்ன ரீடிங் இருக்குன்னா 11.05 ஃபஸ்ட்டு கோடு சின்ன கோடு. அடுத்தது இப்போ கொஞ்சம் பெரிய கோடு வந்து 11.10 அடுத்த சின்ன கோடு 11.15. ஓகேங்களா? ஸோ 11.15 கோயின்சிடன்ஸ் பாருங்கள் நமக்கு 1வது கோடே கோயின்சிடன்ஸ் ஆகுது. அதாவது இந்த ஏரோ மார்க்கு அடுத்த சின்ன கோடே கோயின்சிடன்ஸ் ஆகுது. ஓகே. அப்போ என்ன பண்ணணும் 11.15 கோயின்சிடன்ஸ் 1ன்னு போடணும். ஓகே.
ஸோ இங்கே பாருங்கள் அடுத்து என்ன பண்ணணும், இப்போ இப்படி எழுதிட்டு போகணும் ஓகேங்களா. ஸோ நம்ம 250க்கு நான் எழுதிட்டேன் 11.15, அடுத்தது 1 கோயின்சன்ஸ், இப்படி ரிவர்ஸில் எழுதணும் ஓகேங்களா. நல்லா பார்த்துங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், நம்ம இங்கே ஒரு வெயிட் எடுக்கணும், அங்கே ஒரு வெயிட் எடுக்கணும். வெயிட் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், 200க்கு கொண்டு போகணும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் நம்ம 2 வெயிட்டு எடுத்துட்டோம். ஓகே, 2 வெயிட்டு எடுத்தால் என்ன வரும், 300ல் 200 போச்சுன்னா, சாரி 300ல் 100 போச்சுன்னா நமக்கு 200. ஓகே, அப்போ 200க்கு உண்டான ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு உண்டான ரீடிங் வந்து 11.10. ஓகே, இது காட்டுறேன் பாருங்கள். 11.10 கோயின்சன்ஸ் வந்து நமக்கு 202 ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் நமக்கு 2 மாதம் எடுத்து வெளியே வச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ நம்ம 300 வரலும் ரீடிங் எடுத்தோம். ஸோ 2 மாதம் வெளியே எடுத்து வச்சா நமக்கு என்னது, ஒரு வந்து 50 கிராம், அப்போ 2 எடுத்து வச்சா நமக்கு 100 கிராம் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ 200க்கு ரீடிங் எடுத்துட்டோம். ஸோ தட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11.1002. ஓகே, பாருங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த மாதிரி எக்ஸாக்டாக நமக்கு அந்த ஃபைன் டிப்பு வந்து ஹரிசாண்டலோட கோயின்சிடன்ஸாக இருக்கணும். ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ கரெக்டாக தெரியுது 11.05 கோயின்சிடன்ஸ் நமக்கு 2. ஓகே, சரி ஒரே நிமிஷம். ஸோ ரீடிங் என்னது நமக்கு 11.05. ஓகே, சரி 11.05 11.05 தான். ஓகே, 11.05 கோயின்சிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2. ஓகே, சாரி 2 வராது. ஸோ கோயின்சிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 45 இருக்குது பாருங்கள். ஓகே, 45னா 0.4ங்கிறது 40, அடுத்தது பாருங்கள் அதுக்கு 0.4க்கும் 0.5க்கு இருக்கிற இடையில இருக்க லைன் வந்து எம்எஸோட கோயின்சிடன்ஸ், அப்போ 45னு போடணும். ஓகே, அப்போ 11.05 கோயின்சிடன்ஸ் வந்து 45. ஓகே, ஸோ சார் இந்த ரீடிங் மாற்றிங்க. ஸோ தட் 11.05 கோயின்சிடன்ஸ் வந்து 45. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நமக்கு 150 எடுக்கணும். ஓகே, இப்போ 150 எடுக்கும்போது என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் 50, 100, 150, 200 இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இதில் ஒன்று ரிமூவ் பண்ணணும், அந்த பக்கம் ஒன்று ரிமூவ் பண்ணணும். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரீடிங் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் 3 மாதம் எடுத்து வெளியே வச்சுட்டேன் ஓகேங்களா. ஸோ 3 மாதம் எடுத்து வெளியே வச்சு அங்கே என்ன இருக்கும், 150 இருக்கும். இங்கேயும் பாருங்கள், நான் லெஃப்ட் சைட்லேயும் 3 மாதம் எடுத்து வச்சுட்டேன், இவருக்கு 3 மாதம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம 150 இருக்குது. ஓகே, 50, 100, 150 பேஸ் வந்து கிடையாது. ஓகே, பேஸோடு சேர்ந்தது தான் வெயிட்டு. ஓகே, அப்போ பேஸ் இல்லாமல் 50, 100, 150 இருக்குது. ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டேன். ஸோ தட் இதோட ரீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 11 இருக்குது எக்ஸாக்டாக. இங்கே பாருங்கள் ஏரோ மார்க் நிறைய இருக்குது, நமக்கு 11 இருக்குது. கோயின்சிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. ஓகேங்களா. ஸோ தட் 2ஆம் நம்பர் கரெக்டாக இருக்குது, போட்டலாங்களா. ஸோ தட் எம்எஸ் ரீடிங் 11, கோயின்சிடன்ஸ் 2. ஓகே, அதாவது 2ன்னு என்ன மீனிங்க, இந்த லைனில் பார்க்கணும். ஓகே, இந்த 50 லைனில் 2வது லைன் வந்து மேட்ச் ஆகும். அதாவது ஏரோ மார்க் நமக்கு 0வா, 0க்கு அடுத்த லைன் 1, அடுத்த சின்ன லைன் 2. ஓகே, அந்த 2வது லைனும் இங்கே இருக்கிற மெயின் ஸ்கேல் ரீடிங் கோயின்சிடன்ஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ தட் 11 கோயின்சிடன்ஸ் நமக்கு 2. ஸோ இங்கே பாருங்கள் அன்லோடிங் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் லோடிங்கோட அப்படியே பாருங்கள் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக எடுத்திங்கனாவே இந்த மாதிரி மேட்ச் ஆகும். ஸோ அடுத்து பாருங்கள் இன்னொரு லோடை நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. அது ஒரு இதில் எவ்வளோ நமக்கு 50, 100, 150 இப்போ ஒரு லோடை ரிமூவ் பண்ணி இங்கே வைக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி அங்கேயே வச்சா நம்ம எனக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், 100க்கு எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ தான் வைங்க. ஸோ இங்கே பாருங்கள் இப்போ 4 மாதம் வெளியே எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குது, 50, 100. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பக்கமும் 4 மாதம் இருக்குது வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ தட் 50, 100. ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இந்த ஸ்க்ரூவை என்ன பண்ணேன், நான் ஆன்டி கிளாக் வைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி அதை கொண்டு வந்திருக்கேன். லோடிங்க்கு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ தட் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், அந்த ஹரிசாண்டல் பின்னை நம்ம என்ன பண்ணோம், ஹரிசாண்டல் வயரோட கொண்டு வரணும். ஓகே, ஷார்ப் டிப் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வரணுங்களா, இருக்க நிமிஷம். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு அந்த ஹரிசாண்டல் டிப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள் ஹரிசாண்டல் வயரோட நல்ல கோயின்சிடன்ஸாக இருக்குது. அதாவது பின்னோட ஷார்ப் டிப் வந்து அந்த ஐ பீஸோட ஹரிசாண்டல் வயரோட டச் பண்ணியிருக்கா. இப்போ ரீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 11 இருக்குது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், சாரி உங்களுக்கு 10.95 இருக்குது. ஓகே, தெரியுதுங்களா. 10.95 அடுத்த லைன் தான் நமக்கு என்னது 11. ஓகே, அப்போ அந்த ஏரோ மார்க்குக்கு நேராக என்ன லைன் இருக்குது, எம்எஸ்ஆரில் 10.95 இருக்குது. ஓகேங்களா. ஸோ கோயின்சிடன்ஸ் நமக்கு 1. ஓகே, 1 நம்ம எப்படி சொல்கிறோம், இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நல்லா கிளாரிட்டி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இந்த ஏரோ மார்க்கு நேராக இருக்க லைன் நமக்கு 0. ஓகே, இதுதான் நமக்கு 0. இது 10. 0.1னா 10, 0.2னா 20, 0.3னா 30, 0.4னா 40, 0.5னா 50. ஓகேங்களா. மேலே உள்ள இருக்கும் பார்த்து தெரியும். ஸோ நமக்கு ஏரோ மார்க்கு நேராக என்ன ரீடிங் இருக்குது, 10. இது 90. இது அடுத்த லைன் 10.95. ஓகே, அடுத்த கோயின்சிடன்ஸ் பாருங்கள் இந்த லைனில்
ஒன்றாவது லைனே கொஞ்சம் பாருங்கள், இந்த பெரிய லைனுக்கு அடுத்த லைனே இதோட மேட்ச் ஆகுது. ஓகே, அப்போ என்ன பண்ணும், 1ன்னு பண்ணும். இது 10.95. ஓகேங்களா, இப்போ 10.95 போட்டிருக்கேன். கோயின்சிடன்ஸ் நமக்கு 1. ஓகே, இப்போ அடுத்ததில் என்ன பண்ணணும், 100 50க்கு எடுக்கணும். ஓகே, 50க்கு எடுத்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ 1 மாதம் இருக்குது. ஓகே, 50க்கு எடுக்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது என்ன பண்ணணும், 50க்கு எடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், 5 மாதம் இருக்குது எடுத்து வச்சிட்டோம். ஓகே, வெளியே இருக்க. ஓகே, எங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 மாதம் வெளியே எடுத்து வச்சிட்டோம். ஓகே, அப்போ 25 எவ்வளோ, நம்ம 5 25 250 கிராம் எடுத்துட்டோம். மேலே 50 கிராம் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ரெண்டு பக்கமும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் பாருங்கள், நல்லா தெரியுதா. ஸோ பின்னோட ஷார்ப் டிப் வந்து ஹரிசாண்டல் வரை டச் பண்ணியிருக்க மாதிரி எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா நமக்கு, ஸோ பாருங்கள், இப்போ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10.90. ஓகேங்களா, ஸோ 90க்கும் 95க்கும் இருக்குது, இடையில இருக்குது. அப்போ எவ்வளோ போடணும்னா 10. நமக்கு நம்ம 90 தான் போடணும். ஓகேங்களா, ஏன்னா மேலேருந்து வந்துட்டு இருக்குது. ஓகே, அப்போ எவ்வளோ போடணும், 10.90 போட்டு கோயின்சிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 இருக்குது. ஓகேங்களா, ஸோ 20 போட்டுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், கரெக்டாக தெரியுது. ஸோ 10.90 கோயின்சிடன்ஸ் நமக்கு 20. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், போட்டிருக்கேன் 10.90 கோயின்சிடன்ஸ் 20. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு W. ஓகே, கடைசி ரீடிங் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணணும், இருக்கிற 1 மாதம் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற 1 மாதம் எடுத்து கீழே வச்சிடணும். அங்கே என்ன பக்கம் கீழே, அந்த பக்கம் எடுத்து கீழே வச்சிடணும். லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கம் எடுத்து கீழே வச்சிடணும். ஓகே, பாருங்கள், இப்போ பாருங்கள், W மட்டும்தான் இருக்குது. ஓகே, இருக்கிற 1 மாதம் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், கீழே வச்சுட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 மாதம் இருக்குது. ஓகே, ஆரஞ்சு 30 300 கிராம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஆரஞ்சு 30 கிராம் இருக்குது, 300 கிராம் இருக்குது. 6 மாதம் எடுத்து வச்சிட்டோம். W மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, இது அன்லோடிங். ஓகே, அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் பாருங்கள், நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ தட் பாருங்கள், என்னோட ஷார்ப் டிப்பு மறுபடியும் என்ன ஹரிசாண்டல் வரை தொட்டுட்டு இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன ரீடிங்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 10.85. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அதாவது 10.85க்கும் 10. நல்லா பாருங்கள், 10.80க்கும் 85க்கும் இடையில இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணணும், நம்ம 85 தான் பண்ணணும். ஏன்னா மேலேருந்து ரீடிங் வந்துட்டுருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், அங்கே எக்ஸாக்டாக தெரியுது. ஸோ 10. நமக்கு எவ்வளோ இருக்குது, நமக்கு 80 கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஏரோ மார்க்கு நேராக 10.80 இருக்குது. அப்போ 80 போட்டலாம். ஸோ கோயின்சிடன்ஸ் நமக்கு 1. ஓகேங்களா, தெரியுதுங்களா. ஸோ 10. அதாவது இந்த ஏரோ மார்க்கு நேராக இருக்குது. ஓகே, ஸோ லாஸ்ட் ரீடிங் நல்லா பாருங்கள். ஸோ இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, பாருங்கள், இந்த இங்கே ஏரோ மார்க்கு நேராக இருக்குனாலே 0. ஓகே, இந்த 0க்கு நேராக MSR இருக்கும். இதுதான் நமக்கு MSR, மெயின் ஸ்கேல் ரீடிங். அதுதான் நமக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங். இது கோயின்சிடன்ஸ் வந்து இந்த 50 லைனில் ஏதோ ஒரு லைன் என்ன பண்ணி இதோட கோயின்சிடன்ஸ் ஆகும். அந்த லைன் தான் நமக்கு என்னது கோயின்சிடன்ஸ். ஓகே, 0.1 நமக்கு 10 நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ தட் 10.80 கோயின்சிடன்ஸ் நமக்கு 1 போட்டலாங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நான் 10.80 போட்டிருக்கேன். கோயின்சிடன்ஸ் நமக்கு 1. இது வந்து W. ஓகே, ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ லோடிங் அன்லோடிங் கம்ப்ளீட்டாக நம்ம ரீடிங் எடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா லோடிங்கு, இது வந்து பார்த்திங்கன்னா அன்லோடிங். இப்போ என்ன பண்ணணும், நம்ம TR கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டல் ரீடிங். இந்த ரீடிங்கை VSCயும் இதையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி இந்த MSரோட நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணி VSC இன்ட்டு LCயை மல்டிப்ளை பண்ணி MSரோட ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இதுக்கு என்ன பண்ணணும், இந்த TRையும் இந்த TRையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி என்ன பண்ணணும், மீன் வேல்யூ போடணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், M கண்டுபிடிக்கணும். ஓகே, எலிவேஷன் ஃபார் Mனா நம்ம என்ன பண்ணணும், எலிவேஷன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமுக்கு நம்ம போட்டு எலிவேஷன் கண்டுபிடிச்சிக்கோம். இப்போ என்னன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் மாஸுக்கு அந்த ஸ்கேல் வந்து எவ்வளோ மேலே போயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த 50 100 150 200 250 300 விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் மாஸ் எடுக்கணும். ஓகே, கான்ஸ்டன்ட் மாஸ் வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் பெண்டிங்க்கு 50 கிராம் எடுத்தோம். நம்ம இங்கேயும் என்ன பண்ணலாம், 50 கிராம் எடுக்கும். அப்போ 50 கிராம் என்ன அர்த்தம், இந்த W+50 W+50க்கு உண்டான மீன் வேல்யூலேருந்து இந்த W உண்டான வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணால் 50 கிராமுக்கு உண்டான எலிவேஷன் கிடைக்கும். ஓகே, அதை இங்கே போடணும். ஸோ அடுத்து 100லேருந்து 50 லெஸ் பண்ணி நம்ம இங்கே போடணும். ஓகே, நான் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் 2 TRையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆவரேஜ் எடுத்து இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு TR வேல்யூயும் எடுத்து ஆவரேஜ் எடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணணும், மீன் வேல்யூவில் போட்டுருணும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எலிவேஷன் Y ஃபார் M கிலோகிராம் அப்படின்னா நம்ம 50 கிராமுக்கு எடுத்துருக்கோம். ஓகேலா, M வந்து 50 கிராமுக்கு அந்த ஸ்கேல் வந்து எவ்வளோ எலிவேட் ஆகுங்கிறத நம்ம என்ன பண்ணோம், கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணோம், நம்ம W+50க்கு உண்டான மீன் வேல்யூவும்
டபிள்யூக்கு உண்டான மீன் வேல்யூ நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 50 கிராமுக்கு உண்டான எலிவேஷன் கிடைக்கும். ஓகே, அது போட்டிருக்கோம். அதே மாதிரி எப்படிலாம் நமக்கு 50 கிடைக்கும், 100 - 50, 150 - 100, 200 - 150, 250 - 200, அடுத்து 300 - 250. ஓகே, இதுக்கு உண்டான நம்ம மீன் வேல்யூலேருந்து நம்ம என்ன பண்ணணும், நான் ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், இதுலேருந்து லெஸ் பண்ணி இங்கே போடணும், இதுலேருந்து லெஸ் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு ஒவ்வொரு 50 கிராமுக்கு உண்டான எலிவேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ தட் இது என்ன பண்ணணும், எல்லாத்தையும் 6 வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி 6 டிவைட் பண்ணால் அதான் நமக்கு என்னது மீன் வேல்யூ ஒய். ஓகேங்களா, எலிவேஷன் ஃபார் 50 கிராம். ஓகேங்களா, ஸோ 0.0665 × 10 - 2 மீட்டருங்கிறது என்னது நமக்கு ஸ்மால் ஒய் வேல்யூ. ஓகே, இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதில் கொண்டு போய் போடணும். ஓகே, ஃபார்முலாவில் கொண்டு போய் போடணும். ஸோ தட் எம் வந்து நம்ம 50 கிராம் எடுத்தோம். ஸோ 50 கிராம் கிலோகிராம் பார்த்தீங்கன்னா 50 × 10 - 3 கிலோகிராம். ஓகேங்களா, ஸோ தட் 1000 கிராம் இஸ் = 1 கிலோகிராம். ஓகே, அப்போ 1000 எத்தனை ஜீரோ இருக்குது, 3 ஜீரோ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 10 - 3 போட்டுக்கணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி பிரெத் வந்து திக்னஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ பிரெத் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்கேல் தான். ஸோ தட் அதோட பிரெத் வந்து பார்த்திங்கன்னா 3.544 × 10 - 2 மீட்டர் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி எடுத்ததில் 6.752 × 10 - 3 மீட்டர். ஓகேங்களா, ஸோ இது வந்து பி, இது வந்து நமக்கு டி. ஓகே, இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு போய் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபைனலாக பாருங்கள், இதுதான் நமக்கு வேல்யூ. ஓகே, யங்ஸ் மாடுலஸ் ஃபார் யூனிஃபார்ம் பெண்டிங் கேபிட்டல் ஒய் = 3 mg/AL² (2b/dq/y). ஓகே, அப்போ 3 போட்டோம். எம் வந்து என்னது, நம்ம 50 கிராம் எடுத்தோம். ஓகே, 50 × 10 - 3 போட்டோம். அடுத்தது ஜி வந்து 9.8 × 10 கிடையாது, 9.8 m/s², அதோட யூனிட். ஓகே, அடுத்து ஏ வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஓகே, ஏங்கிறது என்னது நமக்கு அந்த வெயிட் ஹேங்கர்லேருந்து அந்த நைஃப் எஜ் வரும் ஒரு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அது வந்து நம்ம 10 சென்டிமீட்டர் வச்சோம். ஓகே, அப்போ 10 × 10 - 2 மீட்டர். ஓகே, ஏ போட்டாச்சு. அப்புறம் L² பார்த்தீங்கன்னா 2 டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 நைஃப் எஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 60 சென்டிமீட்டர். அப்போ 60 × 10 - 2 மீட்டர் போடணும். அப்போ L² என்ன பண்ண நம்ம 2 டைம் போடணும். ஓகே, அப்போ 16 × 10 - 2 அப்புறம் 16 × 10 - 2 2 டைம் போட்டோம். ஸோ டிவைடட் பை 2b/d3/y. ஓகே, அப்போ 2 போட்டோம். பி வந்து 3.544 × 10 - 2 மீட்டர். அடுத்து திக்னஸ் பார்த்தீங்கன்னா d3. ஓகே, 3 டைம் போடணும். ஓகே, 6.75 × 10 - 3, 6.75 × 10 - 3, 6.75 × 10 - 3. ஓகேங்களா, அது d3னால 3 டைம் போட்டோம். அடுத்தது ஒய், ஸ்மால் ஒய் எவ்வளோ வருது நமக்கு, அந்த பெரிய டேபிள்ஸ் வந்து 0.0665 × 10 - 2 மீட்டர்னு போட்டோம். ஓகே, இது இடையில கீழே மடக்கி எழுதுக்கேன். ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பவர்ஸ்லாம் விட்டுட்டு மற்ற நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ஸோ தட் பவரை போட்டிங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நியூமினேட்டர் நமக்கு -9 வரும், டினாமினேட்டரில் -13 வரும். பார்த்துங்க. அடுத்தது அதே மாதிரி டினாமினேட்டரில் நம்ம இந்த நம்பர்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 144 × 10 - 0.927 வரும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணி முன்னாடி என்ன பண்ணணும், இந்த பவரை நம்ம என்ன பண்ணணும், மேலே கொண்டு போகணும். ஓகேங்களா, ஸோ தட் 10 - 13 மேலே போச்சுன்னா +13 ஆகும். ஸோ தட் இது ரெண்டையும் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா 365149.351. ஓகேங்களா, ஸோ தட் அடுத்தது பாயிண்டில் அடுத்த ஸ்டெப்பில் 13லேருந்து 9 போச்சுன்னா நமக்கு 4 வரும். ஸோ தட் அதே வேல்யூ அப்படி வந்துடும். ஸோ தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10⁴ நம்ம என்ன பண்ணணும், 10⁴10 தான் நம்ம என்ன பண்ணணும், ரீடிங் காட்டணும். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் இருக்குங்களா, இந்த பாயிண்ட் என்ன பண்ணணும், நமக்கு இங்கே வச்சா நமக்கு லெஃப்ட் சைடு போகும்போது என்னன்னா பவர் நம்ம ரைஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ தட் இங்கே வச்சிங்கன்னா நமக்கு 5, இங்கே வச்சா 6, 7, 8, 9, 10. ஓகே, அப்போ ஃபைனல் வேல்யூ 0.36514 × 10⁴10 Nm/m². இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் வேல்யூ ஃபார் உடன் ஸ்கேலுக்கு. உடன் ஸ்கேலுக்கு எவ்வளோ வரும்னா யூஸ்வலாக 0.8லேருந்து 1 வரலும் வரணும். ஓகேங்களா, ஸோ 0.8 × 10⁴10 Nm/m², இதுலேருந்து 1.0 × 10⁴10 Nm/m². ஓகே, இந்த ரெண்டு ரீடிங் 0.8லேருந்து 1 வரலும் நம்ம எந்த வேல்யூ வேணாலும் வரலாம். ஓகே, அதுவும் நமக்கு ரீசனபிள் வேல்யூஸ். நமக்கு வந்து 0.36 × 0.6514 × 10⁴10 Nm/m² வந்து ஸ்மால் வேல்யூ தான். ஓகேங்களா, ஸோ தட் எங்கேயாச்சும் நமக்கு எரர் இருக்கும், அதை நான் செக் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் பெண்டிங், நான் யூனிஃபார்ம் பெண்டிங் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்க்குறவங்க பார்த்து வந்துங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.